சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிறது நெகட்டிவ் புள்ளிகள். வாகன ஓட்டிகளுக்கு முக்கிய சிக்கல். லைசென்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சாலை விதிமீறல்களை தடுக்கும் விதமாக ஓட்டுநர் உரிமங்களுக்கு எதிர்மறை புள்ளிகள் முறையை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறை. பல நெகட்டிவ் புள்ளிகளை பெறும் ஓட்டுநர்களின் உரிமை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யப்படும். அதாவது நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டுகிறீர்கள், சீட் பெல்ட் இல்லாமல் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு நெகட்டிவ் புள்ளி வழங்கப்படும். இப்படி உங்கள் தவறுகளுக்கு ஏற்ப உங்களுக்கு நெகட்டிவ் புள்ளிகள் வழங்கப்படும். இந்த நெகட்டிவ் புள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை தாண்டும் போது உங்கள் லைசென்ஸ் இடைக்காலமாக நீக்கம் செய்யப்படும். விதிமீறல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் லைசென்ஸ் ரத்து செய்யப்படும். மேலும் விதிகள் சொல்வது என்ன? ஏற்கனவே நாடு முழுக்க விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதங்களை விதிக்க புதிய விதிமுறைகளை மத்திய அரசு அறிமுகம் செய்து உள்ளது. இது மத்திய அரசின் பரிந்துரை என்பது குறிப்பிடத்தக்கது. பல மாநிலங்களில் இந்த அபராதங்கள் மாறும் வாய்ப்புகள் உள்ளன. அதாவது குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல். முன்பு குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் அபராதம் 1000 முதல் 1500 வரை இருந்தது. புதிய விதிகளின்படி குற்றவாளிகளுக்கு 10,000 அபராதம் மற்றும் அல்லது முதல் மீறலுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும். மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களுக்கு 15,000 அபராதம் மற்றும் அல்லது 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் அதாவது அபராதம் 100 இருந்து 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 3 மாதங்களுக்கு உரிமம் ரத்து செய்யப்படும். மேலும் சீட் பெல்ட் அணியாதது, அதாவது சீட் பெல்ட்டை அணிய தவறினால் இனி 1000 அபராதம் விதிக்கப்படும். இது முந்தைய 100 விட 10 மடங்கு அதிகமாகும். அடுத்ததாக வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்துவது. வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்தினால் இதற்கு முன்பு 500 அபராதம் விதிக்கப்பட்டது. இனி அபராதம் 5000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் இனி 5000 அபராதம் விதிக்கப்படும். பல மாநிலங்களில் ரூபாய் 2000 அபராதம் இருந்தது. அடுத்ததாக இருசக்கர வாகனங்களில் ட்ரிபிள்ஸ் டிரைவிங், அதாவது ட்ரிபிள்ஸ் டிரைவிங் அபராதம் 100 இருந்து 1000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டுதல். காப்பீடு இல்லாமல் வாகனம் ஓட்டினால் அபராதம் 2000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனுடன் 3 மாத சிறை தண்டனை அல்லது சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற விதி கொண்டு வரப்பட்டுள்ளது. மீண்டும் விதி மீறினால் 4000 அபராதம் விதிக்கப்படும். மேலும் மாசு சான்றிதழ் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல். மாசுபாட்டின் கீழ், அதாவது PUC சான்றிதழ் இல்லாமல் வாகனம் ஓட்டினால் இனி 10,000 அபராதம் மற்றும் அல்லது சமூக சேவையுடன் கூடிய 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல். கவனக்குறைவாக அல்லது ஆபத்தான வாகனம் ஓட்டினால் இனி 5000 அபராதம் விதிக்கப்படும். ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழி கொடுக்க தவறினால் 10,000 அபராதம் விதிக்கப்படும். மேலும் பொது சாலைகளில் பந்தயத்தில் ஈடுபடுவோர் அல்லது வேகமாக ஓட்டினால் மீறுபவர்களுக்கு இப்போது உள்ள 500க்கு பதில் 5000 அபராதம் விதிக்கப்படும். ஓவர்லோடிங் வாகனங்கள், அதாவது ஓவர்லோடிங் வாகனங்களுக்கான அபராதம் 2000 இருந்து 20,000 உயர்ந்துள்ளது. அடுத்ததாக ஜம்பிங் டிராபிக் சிக்னல்கள், அதாவது சிக்னல் ஜம்பிங்கிற்கான அபராதம் 500 இருந்து 5000 உயர்த்தப்பட்டுள்ளது. சிறார்களின் குற்றங்கள். சிறார்களால் 18 வயதுக்குட்பட்ட போக்குவரத்து குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அபராதம் 2500 இருந்து 25,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாவலர் அல்லது வாகன உரிமையாளர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதலாக வாகனத்தின் பதிவு ஓராண்டுக்கு ரத்து செய்யப்படும். மேலும் சிறார் 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் பெற தகுதியற்றவர்களாக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.